இந்த அம்மாவும் பையனும் பில்லை விட கம்மியான தொகையை கொடுக்க அந்த பில் சென்டர்ல இருக்காரு கண்ணா பின்னான்னு திட்டுறாரு. இன்னும் $5 கம்மியா இருக்கு, யார் தருவா அப்படின்னு இவர் கேட்டுட்டே இருக்கும்போது பின்னாடி இருந்த லேடி வேகமா போங்க எனக்கு லேட் ஆச்சுன்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து லைன்ல பின்னாடி நின்றுட்டு இருந்த ஏழையான ஒரு ஆள் வந்து அந்த அம்மாவுக்கு பையனுக்கு பில்ல தராரு. இது எல்லாத்தையுமே பணக்கார ஒருத்தர் அங்கிட்டு நின்று பார்த்துட்டு தான் இருக்காரு. ஆக்சுவலி இந்த பணக்காரர் தான் இந்த ஏழைக்கு பாவப்பட்டு கொஞ்சம் காசு கொடுத்திருப்பாரு. ஆனா அவர் கொடுத்த காசை அவர் அங்கிட்டு போறதுக்குள்ளேயே இன்னொரு லேடிக்கு அவர் ஹெல்ப் பண்றதா தந்துருவாரு. மிச்சம் இந்த காசுல தான் இந்த அம்மாக்கு பையனுக்கும் ஹெல்ப் பண்ணிருப்பாரு. அது மட்டும் இல்லாம அந்த ஏழையானவர் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பணக்காரரு அன்னைக்கு நைட் அவங்க அம்மாட்ட போய் இந்த ஏழையான ஆளு பண்ற உதவியெல்லாம் பத்தி அவங்க அம்மாட்ட சொல்ல, அப்ப அவங்க அம்மா ஒரு பிளாஷ்பேக் சொல்றாங்க. ஆக்சுவலி இந்த பணக்காரரு கை குழந்தையா இருக்கும் போது அவங்க அம்மா ரொம்ப கஷ்டத்துல இருப்பாங்க. நடு ரோட்ல கை குழந்தையோட நின்றுட்டு இருந்த இவங்களுக்கு அவர் தான் ஒரு வாட்டி சாப்பாடு கொடுத்து ஹெல்ப் பண்ணிருப்பாரு. அதெல்லாம் அவங்க அம்மாக்கு ஞாபகம் வர, அவர் மட்டும் அன்னைக்கு ஹெல்ப் பண்ணலன்னா நாம இந்நேரத்துக்கு உயிரோடவே இருக்க முடியாது. அவர் தான் நம்ம காப்பாத்தின கடவுள். இப்பவே அவரை நேர்ல பாக்கணும்னு வேகமா வந்து அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போறாங்க.